எப்பா யமதர்மம் கணக்கு கவர்மெண்ட் வேளாக்கிறோம் சுத்தமாக பறவைகளை கொத்த விட்டுரு ஒன்று. நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு கணக்கு ஆடி கீழே வழக்கறிஞர்களையும் கொத்த விட்டுரு. அந்த கொத்து அவனுங்களுக்கு தெரியாது. சாமி கடவுளுடைய பவரில் நீதிமான் பவர் நீதி அரசர் பவர் நீதி அரசர் பவர் இது தெரியணும்ல. கொத்த விட்டுருப்பா அட்டாமட்டிக்க உள்ள சிக்கலில் மாட்டுவான். அவன் வீடு வாசல் நொறுங்கி போவோம். வீட்டுக்குள்ளே கூத்தடிக்கிறது போயிடும். அடுத்து கெட்டுக்கட்டாக கொண்டு போய் வீட்டில் அலங்கரிச்சு நக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் புள்ள பேரம் பேத்தி எல்லாமே எதில் நான் ஏற்கனவே சக்கரத்தில் உட்காந்துருக்கேன். ஆட்டாமட்டிக்க பறவைகள் கொத்தி இழுத்துரும். சோழி முடிஞ்சு போவோம். நான் உட்காந்தவனே பறவைகள் கொத்துமில்லப்பா. இதான் கணக்கு. இப்போ 2ஆம் நம்பர் சாப்பாடு உணவுகளை எல்லா பறவைகளையும் கொத்த விட்டுருப்பா. இனிமேல் அந்த விஷத்தன்மையை இறக்கி விட்டு கண்டார் வலிமை சாவட்டும். மனித பிறவி சரியா என்னென்ன தயாரிக்கணும் அத்தனையும் பறவைகள் கைலாசந்த கொத்த விடு. அந்த டைம் வரையில் தான் பிடி ஓடுவான். டைம் வரையில் தான் எல்லாமே உள்ளே மாட்டுவான். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குற பிஸ்னஸ் எல்லாமே உள்ளே மாட்டோம். அதுதான் கணக்கு. போட்டாச்சுப்பா 8 உழைச்சடி கணக்கு. எப்போ பறவைகளை பூரா அந்த விஷத்தன்மை ஏற்றி விட்றப்பா கொத்தட்டும். புழு பூச்சி வரைக்கும் கொத்தி மனித பிறவி சாவு எண்ணிக்கையாக கூடுதலாக போகணும். கால் சத்தியம் 8 உழைச்சோடு கணக்கு. எப்போ 2ஆம் நாள் சக்கரத்தில் உட்காந்துருக்கேன். என்னென்ன சக்கரமோ துப்புற தடவி உட்காந்துருவேன். கண்டார் வலிமை அப்படியே சாய்வான். அதை நான் உட்கார்ந்த சக்கரத்தில் அவன் குடும்பத்தார் உட்காந்துருக்கோம். ஆகா ஓகோன்னு 4 பொம்பளையில் மேய்ச்சிட்டு போவான். எல்லா கண்டார் வலியும் உள்ளே மாட்டுவான். மாட்டினாலும் கொத்திரும் பறவைகள். அப்படியே செத்து மடிஞ்சு போவான். இதான் கணக்கு. 8 உழைச்சோடு கணக்கு. முக்கால்